கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலையும் பகை உணர்வுனால நிறைஞ்ச நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். தன்னுடைய சகோதரனான ஆவேலை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பகையால் நிரம்பின காயின், தாவீதை பகைச்ச சவுல்னு நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். சாதனை படைக்காமல் சாதனையாளராக ஆக முடியாது. ஆனால் வேதத்தின்படி பார்த்தோன்னா கொலை செய்யாமலேயே கொலை பாதகனாக ஆகலாம். நம்ம பகை உணர்வுனால காயினை போல் கொலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவங்கள உள்ளத்தில் நெருப்பாக பகைக்கிறது தேவனுடைய பார்வையில் கொலை பாதகம்தான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய விரோதம், கோபம், வெறுப்பு, கசப்பு, பகைமை, இது எல்லாத்தோடைய மொத்த உருவம் அவனை கொலை செய்ய தூண்டி விடுது. இப்படியாப்பட்ட காரியம் நம்மக்கிட்ட இருக்குதான்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு உலக புகழ்பெற்ற பிரபலமான சுவிசேஷகர் 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் பெரிய எழுப்புதல் உண்டானப்போ இவருடைய ஊழியமும் அதில் பெரிய பங்காக இருந்துச்சு. இங்கிலாந்து நகரங்களுடைய வீதிகளில் நின்றுக்கிட்டு இவர் கொடுத்த சுவிசேஷத்தினுடைய செய்தியின் மூலம் நிறைய பேர் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க. ஒயிட்ஃபீல்டு ஒரு முறை குதிரை வண்டியில் பிரயாணப்பட்டுட்டு போயிட்டு இருந்தார். அப்போது வழியில் ஒரு பெண் அதே குதிரை வண்டியில் ஏறினாங்க. கொஞ்ச தூரம் பிரயாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருந்த ஊழியர்கிட்ட அந்த பெண், நீங்கள் தான் சுவிசேஷகர் ஒயிட்ஃபீல்டா? உங்களை பார்த்தா அவர் போலவே இருக்குதே அப்படின்னு கேட்டாங்க. அவரும் அந்த பெண்கிட்ட, ஆமாம், நான் தான் நீங்கள் சொல்கிறவர் அப்படின்னு பதில் சொன்னார். உடனே அந்த பெண் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் குதிரை வண்டியோடைய ஓட்டுநரை பார்த்து, இப்பொழுதே வண்டியை நிறுத்துங்க, நான் கீழே இறங்கிக்கிறேன், இந்த ஆளோட நான் பயணம் செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு உடனே கீழே இறங்கிட்டாங்க. அந்த சமயம் அந்த பெண்ணை பார்த்து ஒயிட்ஃபீல்டு இப்படி சொன்னார், என் அன்பு சகோதரியே, நீங்கள் வெறுக்கிற அந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் பரலோகத்தில் இருப்பாருன்னா அங்கேயும் இருக்க மாட்டேன், நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் இப்போ எடுத்த முடிவு சரின்னு நான் சொல்லுவேன்னு சொன்னாராம். என்ன காரணத்தினாலே தெரியல, அந்த பொண்ணுக்கு ஊழியர் மேலே அவ்வளவு பகையுணர்வு. அவரோட ஒரே வண்டியில் பயணிக்க முடியாத அளவுக்கு அவளுடைய இருதயத்தை சாத்தான் விரோதத்தால் நிரப்பியிருந்தான். பிரியமானவர்களே, நாமளும் காயின் ஆபேலை போல ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரராக இருக்கலாம். ஒரே தேவனை தொழுது கொள்ளலாம், ஒரே ஆலயத்துக்குள்ளே போகலாம், காணிக்கையும் படைக்கலாம். ஆனால் உள்ளத்தில் உடன் பிறந்தவர் மேலேயோ சபையார் மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ நமக்கு வெறுப்பு உண்டா? உலக பார்வைக்கு சாந்த சொரூபியை போலவும் உள்ளத்தில் கொலையாளியாகவும் நம்ம காணப்படுறோமா? ஒரு சிலர் ஊழியர்களுக்காக விழுந்து விழுந்து உபசாரம் செய்வாங்க, காணிக்கையை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் தேவையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிக்கோ இல்லை உறவினர்களுக்கோ ஒரு நயா பைசா கூட தரமாட்டாங்க. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இல்லை. நம்மளுடைய சொந்த சகோதர சகோதரிகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுவோம். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். இல்லைன்னா நம்மளுடைய இருதயத்தில் சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவங்களா வாழ்வோன்னா நாம் கர்த்தருக்குன்னு செய்யக்கூடிய எந்த தியாகத்தினாலேயும் எந்த செயல்னாலேயும் பயனே இல்லை. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டுன்னு யாக்கோபு 3:14-16 நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்ம கசப்பையும் பகையையும் வைராக்கியத்தையும் எரிச்சலையும் உக்கிரகத்தையும் நம்மக்கிட்ட இருந்து தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு அன்பையும் சமாதானத்தையும் நாடுவோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.